வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து மீன் குழம்பும் மீன் வறுவல் ரெசிபி பார்க்க போறோம். சொல்லுங்கம்மா, ஸ்டார்ட் பண்ணுங்க. மீன் சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தாங்கம்மா. மீன் இது மீன் வறுக்கிறதுக்கு, இது வந்து மீன் குழம்பு செய்யறதுக்காக புளி, வெங்காயம், தக்காளி, இது பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது மீன் குழம்புக்கு முதல்ல வந்து மீன் மசாலா தடவிடலாம், அதுக்கப்புறம் குழம்பு செய்யலாம். ஓகேவா? இல்லை, மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டெல்லாம் போட மாட்டேன். கொஞ்சமா புளி தண்ணி போட்டுக்கலாம். புளி தண்ணி போட்டா நல்லா இருக்கும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமா புளி தண்ணி போட்டுக்கிட்டு நல்லா கரைச்சிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீனுக்கு தடவணும். நான் கரெக்டாக இருக்கும் இந்த மசாலா நான் போட்டது இந்த மீனுக்கு. இந்த மாதிரி நல்லா திக்காக தடவிட்டு மீன் மசாலா தடவிடுங்க. ஒரு மீனா எடுத்து மசாலா தடவுனா நல்லா ஒட்டும். நல்லா காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு இது போட்டோன்னா உள்ளெல்லாம் நல்லா போகிற மாதிரி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எல்லா மீனும் மசாலா தடவி இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் தடவிட்டோமா கரெக்டாக இருக்கு பாரு மசாலா போட்டது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இதில் போடுறவங்க இஞ்சி பூண்டு போடுவாங்க, நாங்கள் போடுறதில்ல. இஞ்சி பூண்டு போட்டால் மீன் உடைஞ்சிடும். இந்த புளி எதுக்கு போடுறோன்னா நல்லா முழுசாக மீன் வரும். வறுத்தோன்னா கொட்டாமல் வரும். புளி தண்ணி போடலாம். லெமன் இது தக்காளி ஜூஸ் கூட போடலாம், புளி போடலன்னா கூட. நல்லா இருக்கு பாருங்க. இப்போ வந்து இது மசாலா தடவி வச்சுட்டோம். இப்போ மீன் குழம்பு. மீன்னா இதோட மீன் கட் பண்ணது இருக்கு இல்லையா, தலைக்கில அதெல்லாம் போட்டு குழம்பு செஞ்சுட்டோம். மீன் குழம்புக்காக பேன் வச்சு சூடானோடனே எண்ணெய் போட்டுடலாம். எண்ணெய் ஒரு 5 போட்டுடலாம். நல்லா சூடானோடனே கடுகு வெந்தயம் தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுமா, கடுகும் வெந்தயம் போட்டுடலாம். கடுகு நல்லா பட்டுன்னு வடிச்சு வரணும். இல்லைன்னா அது நல்லா இருக்காது. சில பேர் வந்து கடுகு உடையவே அப்படியே முழுசா இருக்கும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌன் கலரா வதங்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம், வதங்கிடும். கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் விடணும்.
நல்லா வதங்கிடுச்சுமா. நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒன்று, 2, 3. உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு புளி தண்ணி போட்டுடலாம். நல்லா போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணா வைக்கலாம், இல்லை இப்படியே திக்கா கூட வைக்கலாம், நல்லா இருக்கும். தண்ணி வேணுன்றவங்க போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுமா குழம்பு. நல்லா திக்கா இருக்குல்ல? இவ்வளோ திக்காக தான் இருக்கணும். நல்லா திக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கு. இது புளி நல்லா கொதிச்சிருச்சுமா. நான் வெறும் மீன் தலையும் இதுதான் போடுறேன் வாழ்க்கையில். எல்லாம் வறுக்கிறதுக்காக மசாலா தடவிட்டேன், சும்மா கொஞ்சம் இதுக்கு. இது நல்லா சமைச்சிட்டேன். இது நல்லா இதான பிறகு நான் காட்டுறேன், காமிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுமா. பாருங்க, செமையா கொதிச்சு வந்துருக்கு. வாசனை தூக்குது, சூப்பரா இருக்கு. கலரும் நல்லா இருக்கு. கலர் பார்த்தாலே தெரியும் அது எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு. செமையா இருக்கு. இப்போ மீன் வறுத்துடலாம். மீனுக்கு தவா வச்சுட்டேம்மா. நல்லா சூடானவொடனே எண்ணெய் போட்டுக்கலாம். எல்லாருக்கும் மீன் குழம்பு தெரியும் செய்ய. எல்லா வீட்டில் செய்வீங்க மீன் குழம்பு வறுக்கிறது. எந்த ஒரு தனி இது செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பண்ணுங்க. சும்மா ஒரு 2 வாரம் அதை நீங்க அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க செய்யுங்க. அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி வந்திருக்கு டேஸ்ட், கொஞ்சம் நீங்க செய்யற மாதிரி இருக்கா இல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்திருக்கா அப்படின்னு நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா சூடானவொடனே மீன் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடாகாம நீங்க போட்டுட்டீங்கன்னா மீன் அது அப்படியே ஒட்டிக்கும், போய் தவால ஒட்டிக்கிட்டு அது நல்லாவே இருக்காது. அதனால நீங்க நல்லா சூடாயிட்ட அப்புறமா எண்ணெய் அதுக்கப்புறமா போடுங்க. மீன் போட்டோன்னு சொல்லுன்னு சவுண்ட் வரும். அப்படி வந்ததுனாதான் அது நல்லா நல்லா சூடாயிடுச்சு. அதுல முட்டை இதையும் மசாலா தடவி வச்சிருக்கேன். நல்லா இருக்கும் மீன் முட்டை. யார் யாருக்கு மீன் முட்டை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்களா சவுண்டு? ஒரு 2 போட்டோம்னா நல்லா வரப்படும். மீன் திருப்பி போடுறாங்க அம்மா. அம்மா மீன் எடுக்கிறாங்க தவாலேருந்து. சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருக்கு பாருங்க. ரெடி ஆயிடுச்சுமா. மீன் குழம்பு, மீன் வறுத்து ஒயிட் சாப்பாடு தான். எல்லா வீட்லயும் அந்த சமையல் தான் இருக்கும். ஒயிட் சாப்பாடு குழம்பெல்லாம் அது டிஃப்ரெண்ட் இல்லை. என்னன்னா நான் செஞ்ச இதுல நீங்க பார்த்து என்ன மாதிரி செஞ்சு நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. அதுல என்னென்ன போட்டேன், அதுல ஏதாச்சும் கரெக்டா இருக்கான்னு பார்த்து நீங்க செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும், ஏதாச்சும் நீங்க சொல்ல விரும்புறதா எனக்கு சொல்லுங்க. அதே மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். இந்த சமையல் செஞ்சு சாப்பிட்டு நீங்க எனக்கு சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு. சரி, அடுத்த ரெசிபில நாங்க பார்க்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.